பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை சங்கீதம் 22 முதலாம் வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறிச் சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? பாருங்க, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி வார்த்தைகளை வாழ்க்கையில் பயன்படுத்தாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதை காட்டிலும் இந்த வார்த்தையை தான் நம்ம ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, பல விதமான பாடுகளின் மத்தியில் கடந்து போகிறோம். அதனால் எப்பவும் நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய வேதனையில், நம்முடைய துக்கங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி சொல்கிற வார்த்தைகள் இதுதான். ஏன் என்னை கைவிட்டீங்க? ஏன் என் சத்தம் உங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது? அப்படின்னு சொல்லி நம்ம துக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டே இருக்கிறோம். நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுற நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவருக்கு நம்ம என்னதாவது துக்கம் கொடுக்குறோமான்னு யோசிக்கிறோமா? வாரத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய ஒரு வீட்டில் உள்ள ஒரு சூழ்நிலை மாற்றமோ இல்லை ஒரு கஷ்டங்களோ நமக்கு பெருசாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய காய்ச்சல், தலைவலி நமக்கு பெரிய பலவீனமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை வருடங்களில் நம்ம கடந்து வந்த மிகவும் கடினமான பாதைகள்னு சொன்னோன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியது தான். இந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு, கடந்து வந்தேன்னு சொல்லி நம்ம எண்ணிடலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பிரச்சனைனே வச்சுக்கிடுவோமே. நம்ம வாழ்ந்த நாட்களை எண்ணி பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கும் நம்ம வாழ்ந்த நாட்களுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. நம்மளை ஆண்டவர் அவ்வளோ சந்தோஷமாக தான் வச்சுருக்கிறாரு, மேன்மைப்படுத்தி வச்சுருக்கிறாரு, நல்லா வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம துக்கமாக தான் இருக்கிறோம். ஆண்டவர் என்னை துக்கப்படுத்துகிறாருன்னு சொல்கிறோம். நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்குறோமா? நம்மளை ஆராய்ந்து பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்படிலாம் இல்லை, ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் நிமித்தம் மற்றவர்கள் படுகிற வேதனைகள், நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற சினிமா பாடல்கள், நம்முடைய கண்களினால் நம்ம செய்கிற பாவங்கள், ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், தேவையில்லாத அநேக காரியங்களை பார்க்குறோம். இது எல்லாமே ஆண்டவரை துக்கப்படுத்தும். அப்போ யாரை துக்கப்படுத்துகிறா? நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்குறோம், என்னை துக்கப்படுத்துறீங்கன்னு. ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்கிறார், நான் தான் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன்னு சொல்லி. நமக்கு ஆண்டவர்கிட்டருந்து வரக்கூடிய கஷ்டங்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார், பதில் செய்கிறார். ஆனால் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம், கர்த்தரிடத்தில் சேர்ந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ.